வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் ரோசுவாஸ் 10 டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோசுவாஸ் 10 இந்த மாத்திரையில் ரோசுவாஸ்டாட்டின் 10 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை சன்ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. இந்த ரோசுவாஸ்டாட்டின் எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள், அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு சொல்லுவோம், ஃபேட்டு, இந்த அளவை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த ரோசுவாஸ்டாட்டின். மேலும் இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதாவது நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுப்பதற்கு இந்த மாத்திரை பயன்படுது. இந்த மாதிரி கொழுப்புகள் போயிட்டு இதயத்திற்கோ அல்லது மூளைக்கோ போகிற இரத்த குழாய்களில் படிந்தால் அந்த இடங்களில் ப்ரெஷர் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இதயம் மற்றும் மூளைக்கு தேவையான அளவு ரத்தம் போகாது. அந்த மாதிரி இதயத்துக்கு தேவையான அளவு பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா இதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதுவே மூளைக்கு போகிற ரத்த அளவு குறைந்தால் அங்கே ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்படும். இந்த மாதிரி ஹை ரிஸ்கான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு தான் இந்த ரோசுவாஸ்டாட்டின் அப்படிங்கிற மருந்து பயன்படுது. குறிப்பாக இந்த மாத்திரையை டாக்டர் எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இதயத்தில் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைப்பை ஏற்படுத்தினால் அப்போ பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, நெஞ்சு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதனால் இந்த மாத்திரையை டாக்டர் ஒரு உயிர்காக்கும் மருந்தாக பேஷண்ட்ஸுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட பரிந்துரைப்படி பயன்படுத்தணும். சுயமாக யாரும் எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன அளவுப்படி டெய்லியும் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவு எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த அளவு மட்டும் தான் எடுத்துக்கணும். மேலும் இந்த மாத்திரையை உணவுக்கு முன்பா அல்லது உணவுக்கு பின்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் அல்லது வித்தவுட் ஃபுட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லியும் சரியான நேரத்தில் இந்த மாத்திரையை எடுக்கிறது அவசியம். இதற்கு காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது தசைவலி, வீக்னஸ், தலைவலி, வயிற்று வலி, டிசினஸ், மூட்டு வலி, குமட்டல், வாந்தி, இந்த மாதிரி காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். மோஸ்ட் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியே அதை மேனேஜ் பண்ணிக்கும். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மருந்துகளில் எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டர் பரிந்துரைத்தால் மட்டும்தான் வாங்கி பயன்படுத்தணும். எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். அதனோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.